வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, ஜான் சினா எதுக்கு ஹீல் டர்ன் பண்ணணும், அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறத ஜான் சினாவோட வாயிலே நம்மளுடைய ஜான் சினாவே சொல்லிட்டாரு. அது இல்லாமல் நம்மளுடைய ஜான் சினாவுக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்குமான அந்த ஒரு ஃபியூடு வந்து எப்படி போகுது அப்படின்னு கேட்டால், ரொம்ப ரொம்ப கேவலமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். மேபி நம்மளுடைய ஜான் சினா வந்து எதுக்கு ஹீல் டர்ன் பண்ண அப்படிங்கிறதுக்கான உண்மையான ரீசனை வந்து இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட்லே சொல்லிட்டார். அதாவது நான் வந்து 25 வருஷமா WWE ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது நான் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் ரெஸ்லிங்குள்ளே வர்றப்போ வந்து எனக்கு கிடைச்சப்பட்ட பேறுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. நான் கண்ட அவமானங்கள் தான் அதிகம். அதாவது நீ வந்து எதுக்கும் உதவ மாட்ட அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து, அதாவது ஃபேன்ஸ் ஆகிய நீங்க தான் என்னை வந்து வெறுத்து ஒதுக்கி ஓரத்தில் தள்ளினீங்க. இப்போறம் அதை எல்லாத்தையுமே நான் தவிர்த்து அதுக்கப்புறம் நான் சாம்பியன் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் படிப்படியாக நான் வந்து WWE உயர்ந்து வர ஆரம்பித்தேன். அதுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணீங்க. அப்பயும் அதே ஃபேன்ஸ், என்னை வெறுத்த அதே ஃபேன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க? வெறுக்கிறீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக வெறுக்க வேண்டியதானே? இல்லை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கன்னா தலையில் தூக்கி வச்சு கொண்டாட வேண்டியதானே? அதாவது நான் வந்து ஒன்றுத்துக்குமே உதவ மாட்டேன் அப்படிங்கிறக்காக என்னை ஒதுக்குனீங்க. அதே நான் வந்து டைட்டில் வின் பண்ணேன். எல்லா விஷயத்தையும் நான் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் எல்லாத்தையுமே நான் அச்சீவ்மெண்ட் பண்ணேன். அப்போ வந்து என்னை தலையை தூக்கி வச்சு கொண்டாடுனீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் இருந்தேன். அதாவது உங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டா, நீங்க வந்து சாப்பிட சொன்னா நான் சாப்பிடணும். நான் நடக்க சொன்னா நீங்க நடக்கணும். அப்படிங்கிற மாரி நீங்க போடுற ஒரு கட்டளைக்கு அடிபணியிற ஒரு மிகப்பெரிய ஒரு அடிமையா தான் நான் வந்து 25 வருஷமா நான் இருந்தேன். அதனால தான் என்ன வந்து நீங்க வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனீங்க. அதாவது என்ன வந்து உங்களோட சுயநலத்துக்காக, உங்களோட ஒரு பயனுக்காக என்ன வந்து ஒட்டுமொத்தமா நீங்க வந்து பயன்படுத்திக்கிட்டீங்க. ஆனா, அது எல்லாத்தையுமே நான் வந்து இப்ப தான் நான் அனலைஸ் பண்றேன். அதாவது என்னோட வாழ்க்கையில வந்து எனக்குன்னு நான் வாழாம பல விஷயத்த வந்து நான் விட்டு குடுத்து, உங்களுக்காக மட்டுமே நான் வாழ்ந்து என்னோட வாழ்க்கைய வந்து ரொம்பவும் நான் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டேன். என்னோட வாழ்க்கைய நானே கெடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாரி நம்மளுடைய ஜான்சனா சொல்றாரு. நம்மளுடைய ஜான்சனா வந்து இந்த விஷயத்த சொல்றாரு. இது உண்மையா அப்படின்னு கேட்டா 100% உண்மதான். அதாவது ஜான்சனா வந்து அவருக்குன்னு விருப்பப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் பண்ணாம ஃபேன்ஸு தான் முக்கியம், ஃபேன்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக அந்த 25 வருஷத்தையுமே நம்மளுடைய WWE ஃபேன்ஸுக்காக மட்டுமே அவர் வந்து அர்ப்பணிச்சுட்டாரு. இப்போ வந்து அவரோட கடைசி ரன், அதாவது அவரோட ரெஸ்லிங்கோட எண்டுல வந்து இப்போ நம்மளுடைய ஜான்சனா வந்து நிற்கிறாரு. அதனால கண்டிப்பா ஜான்சனா வந்து சொல்றது என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது நான் வந்து இத்தனை வருஷமா நான் வந்து இருந்தேன் அப்படின்னா, அது வந்து எனக்குன்னு இது பண்ணிக்காம உங்களுக்காக தான் எல்லாம் வேணும். ஆனா இது வந்து என்னோட கடைசி ரன். இது வந்து நான் புடிச்ச மாரி மட்டும் தான் நான் இருக்கணும். புடிச்ச மாரி தான் நான் இருப்பேன். உங்களுக்காக என்னால எதுவுமே மாத்திக்க முடியாதுடா. நீங்க வேணா மாறிக்கங்கடா அப்படிங்கிற மாரி நம்முடைய ஜான்சனா சொல்லிட்டாரு. அதாவது உங்களுக்காக நான் ஏன்டா இவ்வளவும் பண்ணணும்? அதாவது என்ன பிடிக்கல அப்படிங்கிற மாரி என்ன ஹேட் பண்றீங்கல்ல. அப்புறம் ஏன்டா என்ன பார்க்கறதுக்கு ஏன்டா வந்தீங்க? என்ன பார்க்கறதுக்கு எதுக்கு வரீங்க? அதே மாரி எனக்கு நான் இது பண்றேன், டீ ஷர்ட்டா இருக்கட்டும், மெர்கன்டைஸ் சேல்ஸு, அதாவது அந்த ஷூஸா இருக்கட்டும், அந்த நம்ம தலையில போடுற அந்த கேப்பா இருக்கட்டும், எல்லாமே எதுக்குடா நீங்க வாங்கி இது பண்றீங்க, யூஸ் பண்றீங்க? என்ன வெறுக்கிறீங்கன்னு தான், என்ன பிடிக்கலைல, அப்புறம் எதுக்கு பண்றீங்க? அப்படிங்கிற மாரி நம்மளுடைய ஃபேன்ஸை வந்து ஒரு மாரி சொல்றாரு. அப்படி நம்மளுடைய ஜான்சனா, என்ன பிடிக்கலன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு நீங்க பண்றீங்க? அப்படிங்கிற மாரி சொல்றாரு. பிடிக்கலனா பிடிக்கல போங்க. அதாவது உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நான் எந்த விஷயத்தையும் இனிமேல் நான் மாற்றிக்க மாட்டேன். போதும்டா, உங்களுக்காக நான் இருந்தது வரைக்கும் போதும். இனிமேல் இது என்னோட கடைசி ரன்னு. இதில் எனக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் தான்டா நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜான்சனா வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு. இனிமேல் நம்மளுடைய ஜான்சனா ஒரு ஹீலாக தான் இருக்க போகிறாரு. அது இல்லாமல் நம்மளுடைய ஜான்சன் வந்து ஹீலாக இருக்கிறாரா இல்லை ஃபேஸாக இருக்கிறாருன்னு நம்மளுடைய ஜான்சனாவே சொல்லியிருக்காரு. நான் வந்து ஹீலாகவும் இல்லை, ஃபேஸாகவும் இல்லை. அதாவது நான் வந்து ஹீரோவாகவும் இல்லை, நான் வில்லனாகவும் இல்லை, ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக தாண்டா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஜான்சனா வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படி அமையுதோ அது மாதிரி மாறிக்குவார். அது சந்தர்ப்ப சூழ்நிலை வேறு மாதிரி போகுது அப்படின்னா அந்த நேரத்தில் வில்லனாக ஆகிடுவார். சந்தர்ப்ப சூழ்நிலை மாறுது அப்படிங்கிறப்ப நம்மளுடைய ஜான்சன் வந்து ஹீரோவாக மாறிக்குவார். அதாவது ஆன்டி ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விஷயத்தையும் நம்ம என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்மளுடைய ஜான்சனாக பண்ண முடியுமான்னு கேட்டால் நம்மளுடைய ஜான்சனால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட்ரா வந்து யூரோப் கண்ட்ரியில் தான் நடந்துச்சு. ஆனாலும் இந்த யூரோப் கண்ட்ரியில் வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கு வந்து அதிகமான வரவேற்புகள் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டால் அதிகமான ஹேட்டு தான் கிடச்சிச்சு. அது இல்லாமல் நம்முடைய ஜான்சனா வர்றப்ப ஃபேன்ஸ்லாம் சரி பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் வந்து மைக் எடுத்து பேசுகிறப்ப தான் சம்பவத்தையே நம்மளுடைய யூரோப் கண்ட்ரி மக்கள் வந்து அதிகமாக படைச்சி விட்டுட்டாங்க. ஜான்சனாவை எவ்வளோ கழுவி கழுவி ஊற்ற முடியுமோ அவ்வளோ கழுவி ஊற்றிட்டாங்க. இந்த லட்சத்தில் நம்முடைய கோடி ரோட்ஸ் வேறு சொல்கிறாரு. அதாவது நீ வந்து ஒரு சாம்பியனே கிடையாது, நீ வந்து ஒரு நம்பிக்கை துரோகி, பச்சை துரோகி, நீ வந்து நம்புறவங்களோட முதுகில் குத்திட்டாடா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கோடி வந்து அவரோட பாணியில் பேசி தீக்கிறாரு. நீ வந்து பச்சை துரோகி, பச்சை துரோகி,
உன்னை நம்பக்கூடாது, நம்பினா கழுத்து அறுத்துருவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது 25 வருஷமாக நீ ஒரு நல்லவனா இருந்த, ஃபேன்ஸுக்கு பிடிச்சவங்களா இருந்த, அதேமாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக திகழ்ந்துக்கிட்டு இருந்த. ஆனால் இப்போ வந்து நீ வந்து ராக்கோட பேச்சை கேட்டுட்டு எங்களோட முதுகில் குத்திட்ட, அதாவது உன் மேலே வச்சிருந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே நீ ஒட்டு மொத்தமாக நீ ஸ்பாயில் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு பக்கம் சொல்கிறாரு. ஆனாலும் நம்மளுடைய ஜான்சனாவுக்கு வந்து அதிகமான ஹேட் கிடச்சிச்சு. ஆனாலும் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து அதிகமான ஒரு சேர் அப்படிங்கிறதா ரொம்ப கிடச்சிச்சு. அதாவது வி வான் கோடி அது மாதிரி அந்த ஒரு ஹேஷ்டேக் உருவாக்குறாங்களா, அது மாதிரி நம்முடைய கோடி ரோட்ஸ் கோடி ரோட்ஸ் கோடி ரோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட யூரோப் கண்ட்ரி மக்கள் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இதில் வந்து நம்முடைய ஜான்சன் அவன் வந்து பேசலாம் அப்படிங்கிறப்ப வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் சொன்ன ஒரே பதில் என்ன அப்படின்னு கேட்டால், ஷட் அப் மேன், நீ வாயை மூடுறா, நீ பேசுகிறவே கூடாதா, நீ பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாதுடா, நீ வந்து என் முன்னாடியில் நின்று பேசுகிற பற்றியா, அதுவே கூடாதுடா, நீ வந்து பச்சை துரோகிடா, அதாவது நீ வந்து ஒரு ரெஸ்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லாத, அதாவது நீ வந்து சீட் பண்ணிட்ட, அதாவது உன் மேலே வச்சிருந்த நம்பிக்கை நீ கெடுத்துட்ட, நான் வந்து உன் கூடையெல்லாம் போய் நான் வந்து ரெஸ்ல்மேனியா 40 வந்து மேட்ச் பண்ண போகிறேன்னா எனக்கே ஒரு கேவலமாக இருக்குது, எனக்கே ஒரு அவமானமாக இருக்குடா, உன் கூடையெல்லாம் போய் நான்லாம் மோதுறேன்னா அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு அவமானமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து நம்முடைய ஜான்சனை வந்து ஒரு கேவலமாக பேசுகிறாரு. அப்படி இப்போ கேவலம் பேசுகிறப்ப வந்து நம்முடைய ஜான்சனாவால் அந்த விஷயத்தில் எதுவுமே பண்ண முடியல. அதாவது நீ இருக்கிற, ஆனால் சாம்பியனாக நீ இருக்கிற, அதாவது என்னோட சாம்பியனாக இருக்கிற, ஆனாலும் நான் கூட உன்னோட சாம்பியனை வந்து நான் உனக்கு டிஃபெண்ட் பண்ணுறேன், ஆனாலும் டிஃபெண்ட் பண்ணி ஒரு கேவலமானவன்ட்டெல்லாம் போய் என்னோட சாம்பியனை போய் நான் டிஃபெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து நம்மளுடைய ஜான்சனாவை பார்த்து சொல்கிறாரு. நான் கண்டிப்பாக ரெஸ்ல்மேனியா 41 உனக்கும் எனக்கும் கண்டிப்பாக மேட்ச் நடக்கும், இது சாம்பியன்ஷிப் மேட்சாக நடக்கும். ஆனால் நீ வந்து நீ வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆக மாட்ட ஜான்சனா, அதாவது நான் தான், அதாவது நீ கேவலமானவன், உன்கிட்ட வந்து நான் மோதி என்னோடய டைட்டிலை திரும்பி நானே தான் அந்த டைட்டிலை ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போவேன், உன்னை எக்காரணத்தை கொண்டும் நீ சாம்பியன் ஆகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து நம்மளுடைய ஜான்சனை அவமானப்படுத்துறாரு. ஆனாலும் நம்மளுடைய ஜான்சனை வந்து எதுவுமே பேசாமல் மைக்கை கீழே போட்டுட்டு நம்மளுடைய ஜான்சனை வந்து அவர் பாட்டுக்கு போயிட்டார். இப்போ இந்த ஒரு ஸ்டோரி எல்லாத்தையுமே பார்த்தா அப்படின்னா நம்மளுடைய ஜான்சனை வந்து ஒரு ஹீல் டர்ன் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டால் மேபி ஹீல் டர்ன் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறதா இப்போ உண்மை. ஏன்னா இப்போ வந்து போகிற ஒரு ஸ்டோரியை பார்த்தா நம்முடைய அதே எலிமினேஷன் சேம்பரில் வந்து நம்முடைய ஜான்சனை வந்து நம்முடைய கோடி ரோட்ஸை போட்டு பெறன்னு பெரட்டி எடுத்தார். ஆனால் அந்த எதுவுமே இல்லாத மாதிரி இப்போ நம்முடைய கோடி ரோட்ஸே இருக்கிறாரு. அதாவது போன வாரம் நடந்த மண்டே நைட் ரால வந்து சொன்னார், அதாவது ஜான்சனா வரட்டும், ஜான்சனை வாயை உடைக்கிறேன், வெத்தலை பாக்கு போடுறேன், எச்சி துப்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ நம்முடைய ஜான்சனாவும் சரி, நம்முடைய கோடி ரோட்ஸும் சரி ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறாங்க. அதாவது நம்முடைய கோடி ரோட்ஸாவது ஏதாவது அட்டாக் பண்ணணும், அதேமாதிரி நம்மளுடைய ஜான்சனாவது ஏதாவது அட்டாக் பண்ணணும், எதுவுமே பண்ணாமல் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பேச நம்மளுடைய ஜான்சனா வந்து என்னமோ புள்ள பூச்சி மாதிரி அமைதியாக மட்டும்தானே இருந்தாரே தவிர வேறு எந்த ஒரு விஷயமே பேசவே இல்லை. அதாவது அமைதியாக இருந்துட்டு அமைதியாகவே நம்முடைய ஜான்சனை வந்து போயிட்டாரு. ஏன்னா இதனால இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் கேட்குற ஒரே கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், ஜான்சனை கண்டிப்பாக ஹீல் டர்ன் தான் பண்ணிட்டாரா, ஜான்சனை வந்து ஒரு ஹீல் டர்ன் தானா, ஒரு வில்லன் தான். ஏன்னா ஒரு வில்லனுக்கு இருக்கிற எந்த ஒரு ஆட்டிடியூட்டுமே ஜான்சனாவுக்கு சுத்தமாக இல்லை. அதாவது நம்முடைய ஜான்சனா வந்து அமைதியாக மட்டும்தான் இருந்தார். அதாவது கோடி ரோட்ஸ் வந்து பேசுகிறப்ப அமைதியாக தான் இருந்தார். அதுக்கு முன்னாடி கோடி ரோட்ஸ் வராததுக்கு முன்னாடி வந்து நம்முடைய ஜான்சனா வந்து அது இது அப்படி இப்படி அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்தோன்னா ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லர் மாதிரி நம்முடைய ஜான்சனா வந்து காட்டினாரே, அப்போ நம்முடைய ஜான்சனா வந்து ஃபேஸ் டர்னாக தான் இருக்கிறாரா, அதாவது நம்முடைய ஜான்சனா வந்து ஹீல் டர்ன் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுது. ஏன்னா மேபி ஃபேன்ஸ் யோசிக்கிறத பார்த்தா கண்டிப்பாக அப்படின்னு தோணுது. ஆனால் இப்போ நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு ஹீல் டர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால் அந்த ஹீல் டர்ன் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு ஹீல் டர்ன் கிடையாது. அதாவது ஒரு தற்காலிகமான ஒரு ஹீல் டர்ன் தான். அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக தான் இப்போ நம்முடைய ஜான்சனா வந்து ஹீல் டர்ன் பண்ணியிருக்காரு. அதாவது எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், பிரியாணி சாப்பிட்றவனுக்கு அப்போக்கி சாப்பாடு இல்லை அப்படின்னு கேட்டால் பழைய சோறு கூட எனக்கு போதுங்க, நான் தின்னுக்குவேங்க, அன்னைக்கு எனக்கு வயிறு ரொம்பனா போதுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி நம்மளுடைய ஜான்சனா வந்து இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து ஒரு ஹீல் டர்ன் பண்ண போட கிடையாது. ஒரு தற்காலிகமாக அந்த சாம்பியனை வின் பண்ணுற அளவுக்கு மட்டும்தான் சாம்பியனை வின் பண்ணணும். அதே மாதிரி நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு டபிள்யூடபிள்யூட ஒரு ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக காட்டணுமே அப்படிங்கிறக்காக மட்டுமே தான் நம்மளுடைய ஜான்சனா வந்து ஒரு தற்காலிகமான ஒரு ஹீல் டர்னை வந்து நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ எடுக்க சொல்லியிருக்காங்களே தவிர அதாவது மேபி வேறு எந்த ஒரு விஷயத்தையுமே இதில் நம்மளால் கன்சிடர் பண்ண முடியாது. அதனால் இந்த ஒரு ஸ்டோரி வந்து போகுது அப்படின்னா கோடி ரோட்ஸுக்கும் சரி நம்மளுடைய ஜான்சனாக்கான ஒரு ஸ்டோரி வந்து போகுது அப்படின்னு கேட்டால் இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போகுது அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஒரு போரிங்காக தான் போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு ஸ்டோரியை வந்து மேபி இன்னும் பில்டப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக த ஃபைனல் பாஸ் த கிரேட் ஒன் நம்மளுடைய ராக்கால மட்டுமே தான் முடியும். இதே போன வருஷம் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் கோடிக்கும் மேட்ச் நடந்துச்சு. ஆனாலும் நம்முடைய ஜான்சனா வந்து அதாவது நம்முடைய ராக்கு வந்து நம்முடைய கோடி ரோட்ஸை அந்த மலையில் போட்டு அடித்து பெரட்டி துவச்சி எடுத்தாதுன்னா அதுக்கப்புறம் தான் அந்த மேட்சுக்கான ஹைப்னஸ் அப்படிங்கிறது நிறையவே வந்துச்சு. அதே மாதிரி இப்போ இந்த ஒரு ஸ்டோரி போகுது அப்படின்னா நம்மளுடைய ஜான்சனாக்கும் நம்மளுடைய கோடிக்குமான அந்த ஒரு ஸ்டோரி போகுது அப்படின்னு கேட்டால் மேபி நம்மளுடைய ராக்கு வந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டோரி வந்து இன்னமும்
சூடு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா அவர் வந்தால் மட்டும்தான் அந்த ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறதுக்கான ஒரு மகிமை, அதாவது அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச்சு ஜான்சினாவுக்கு கோடிக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத ஃபேன்ஸ் வந்து அதிகமாக ஈகராக வெயிட் பண்ணி காத்திருப்பாங்க. அதாவது இந்த மேட்ச்சில் ஏதோ நடக்க போகுது, சம்பவம் நடக்க போகுதா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து ஈகராக காத்திருப்பாங்க. ஏன்னா இதே மாதிரி தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய கோடிக்குமான அந்த ஒரு மேட்ச் நடந்தப்போ நம்மளுடைய ராக் வந்து அதுக்கு முன்னாடி வந்திருந்தால, அதனால ஃபேன்ஸ் வந்து அதிகமாக ஈர்ப்பு இருந்துச்சு. அதாவது நம்முடைய ஜான்சினா வந்து அது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட சாம்பியன் ரிடைன் பண்ணுவாரா, இல்லை தோத்துருவாரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து நியூ சாம்பியன் ஆவாரா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. அதனால இந்த இதில் வந்து கண்டிப்பாக நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் இருக்கிறார், அதாவது நம்முடைய ஜான்சினா இருக்கிறார், அதாவது ரோமனே நம்முடைய ஜான்சினா இருக்கிறார் அப்படின்னு கேட்டால் அது வந்து இன்னும் அந்த ஸ்டோரியை வந்து இன்னும் பில்டப் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளோட ஃபைனல் பாஸான ராக் வந்தால் மட்டும்தான் அதுக்கான விஷயங்கள் நிறையா நடக்கும். ஏன்னா இப்போ நம்மளுடைய ஹீல்டன் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால் இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு ஹீல்டனா, இந்த ஒரு ஹீல்டன் வந்து நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அது நம்முடைய ஜான்சனாவோட கையில் தான் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு ஸ்டோரி வந்து இன்னமும் ஒரு சூடு பிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது நம்மளுடைய ராக்கால் மட்டும்தான் முடியும். ராக்கு வந்தால் மட்டும்தான் இதுக்கான அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியும். அது இல்லாமல் அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு நம்மளுடைய ஜான்சனா கோடி வர போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.